தமிழக வெற்றி கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக ஊடக பிரிவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரம். வணக்கம். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள இந்த தனியார் அரங்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய இந்த ஆலோசனை கூட்டமானது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு பிரச்சார மேலாண் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரின் தலைமையில் கீழ் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது பங்கேற்று வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தாவேகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தலைமையின் கீழ் சுமார் ஒரு தொகுதிக்கு 4 நிர்வாகிகள் என சுமார் 1000க்கும் மேற்பட்ட 234 தொகுதிகளிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த தகவல் தொழில்நுட்ப அணியில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர். எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எந்த வகையில் பதிலடிகள் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், கட்சியை சமூக ஊடகங்களில் எவ்வாறு நாகரிகமாக பேச வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்களுக்கு இந்த நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட இருக்கின்றது என்று தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் ஏற்கனவே ஒரு கூட்டமானது நடைபெற்று அங்கும் இது போன்ற அந்த ஆலோசனைகளானது வழங்கப்பட்டது. இதன் பிறகு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்ற இந்த கட்சி தொடங்கிய பின்பு நடக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அணியின் முதல் ஆலோசனை கூட்டமானது இன்று சென்னை சோழிங்கநல்லூரில் நடக்க இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழக்கம் போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் மொபைல் போன்கள் அரங்கிற்குள் அனுமதி இல்லை. அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கும் அனுமதி இல்லை. அது மட்டுமல்லாமல் கூட்டத்தில், அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தருவோர் தங்களுடைய கோரிக்கைகளையும் பரிந்துரைகளையும் மறைமுகமாக தெரிவிப்பதற்காக நிகழ்ச்சியினுடைய நடக்கக்கூடிய அரங்கின் நுழைவாயிலில் இந்த கோரிக்கை பெட்டியானது வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவர்களுடைய அந்த தகவல்களை தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எதிர்க்கட்சிகள் தாவேகாவை பற்றி விமர்சிக்கக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கு நாகரிகமாக எந்த முறையில் பதிலளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம், அதாவது தேர்தல் நடப்பதற்கு இன்னும் 1 வருட காலத்திற்கும் குறைவாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்சியின் பற்றி அதிக விமர்சனங்கள் வரும் என்ற ஒரு பெயரில் எவ்வாறு நாகரிகமாக அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இன்று அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.